தம்பி மாறே வணக்கம் உங்க கைவரம் தாக்கத்துல நடக்க ஏன் ஐயா மாறே ஐயா மாறே தம்பி மாறே வணக்கம் உங்க கைவரம் தாக்கத்துல நடக்கும் அத்தமாரே மாமா மாறே வணக்கம் உங்க பொண்ணு எல்லாருக்கும் பைக்க தருவாங்க ஐயா மாறே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாறே அத்தமாரே வணக்கம் ஆசை கிடைக்க வேணும் எனக்கு அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல வந்திருக்கு எனக்கு அம்மா மாறே வணக்கம் உங்க சொத்துல வந்திருக்கு எனக்கு ஐயா மாறே அத்தா மாறே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு நான் நடிக்கிறதோட நீங்க ரெண்டும் நல்லா நடிக்கிறீங்களே உங்க ரெண்டுத்துக்கு என்ன எறும்பு கடிச்சு போச்சா அமைதியா இருங்க அப்புறம் என்னைய பார்க்கணும்னா உள்ள வந்து போய் பார்த்துட்டு படுக்க வேண்டியதானே அருமையான மைசர் நல்லதர மணிஷ் சரி கல்யாணம் பண்ணிட்டியா டான்ஸ் நம்பர் தரேன் பேசுறியா எச்சு ஊறுதடா அப்படியே ஹலோ ஹலோ எப்போ வச்சு எருத்த வச்சு விடு சார் போய் அண்ணன் ராமரங்கி நல்ல வர அருமை சபையோனங்கி அருமை இந்த சபையோனங்கி நல்ல வர கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு ஐயனாரு கொடியனுக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு மந்தயமா கொடியனுக்காரு குங்கும பொட்டழகி சிங்கத்தை பார்க்கணும்னா நீ ஜுராசிக் பார்க்க போ. மனுஷனை ஏயா சிங்கம்ன்ற ஒரு ஆளை தலைவன் தலைவன் சொல்றாங்கன்னா அவனை குடி வரைக்கிறாங்கன்னு அர்த்தம்.
பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நல்லதரை மந்தேமனுடைய அருள் பெற்று ஐயனாருடைய அருள் பெற்று இந்த நாடகத்தை பார்த்துவிட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் தூக்க வெறியிலே வண்டி எடுத்து செல்வோம் என்று வந்திருக்கும் 10 கோடிகளே, சரி நாடகத்தை பார்க்கும்போது மண்டை காயுமே என்று சொல்லி பாதி கட்டிங்க குடிச்சு விட்டு பாதி கட்டிங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ஓட்டச்சட்டிக்குள் வைத்திருக்கின்ற வாலிப நெஞ்சங்களே, காலையில் காடு சென்று சொல்லுவாங்க டைலாக், காலையில காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெறமுடி மக்களே கிடையாது. காலையில போயிட்டு காலையில திரும்பிடுவாங்க. 12 மணிக்கு 100 நாள் வேலை அட்டவதியம் முடியும். விவசாய பெறமுடி மக்களே, பக்கத்துல வந்து வருகை தந்து பாய் போர்வை கிடைக்காமல் அடுத்த பாயில் உட்கார்ந்துருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். அருமையான நாடகம் வள்ளி திருமண நாடகம். வள்ளி திருமணே சொல்றீங்க, கல்யாணத்துக்கு யாராவது உட்காந்துருக்கீங்களா? பப்புண்டாஞ்சி முடிஞ்ச உடனே மண்ணை கண்ணை அள்ளிக்கிட்டு கிளம்பிடுறேன். அதுலேயும் தூக்கத்தில் போய் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரோ உங்கள் வண்டி அங்கே நிற்கிது ப்ரோ. அப்படியா ப்ரோ, நான் வந்தது டிவி என்ஃபீல்டில் போய் ஸ்டார்ட் பண்ணுவேன். டிவி ஸ்பீட்டில் வந்துடுறேன். ஏன்னா நாடகம் அப்படின்னா நாடே அகமிட்டேன். தத்ரூபமா இருக்கு ஜாமியெல்லாம். மந்தையாத்தா, ஐயனார், வெட்டுடையா காளியம்மா, மதுரை பாண்டிமுனி, எந்த பேய் பிடிச்சாலும் கோடாங்கி விரட்டிடுவேன். ஆனா பாண்டிமுனி பிடிச்சா மட்டும் விரட்டுறதுக்கு 3 நாள் ஆகும். பொல்லாத தெய்வம் பாண்டிமுனி. அதை போறாம இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பூரா ஜாமியில ரெவடியா சேர்த்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு அடுத்த வீட்டு கோழி வீட்டு மேல ஏறினதுக்கு போய் காஜி வெட்டி போடுறான்டா. அது எப்படி இருந்தாலும் அடிச்சு அவன் திண்டு விடுவேன். இதுல என்ன இருக்கு? பிறக்கும் போது நீ எதை கொண்டு வந்த? எதையும் கொண்டு போல. இருக்க வரைக்கும் அன்னதம்பியாக பழகி நீங்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையா இருக்கணும். தமிழர்கிட்ட ஒற்றுமை இல்லாதனாலதான் இன்னைக்கு ஜவராஜக்காரே மட்டக்கம் படுத்துட்டேன். எல்லாத்துலயும் வந்துட்டாங்க. டீ கடையில ஊரா வெந்தே இருக்கேன். டீ கடையில் போய் டீ கேட்டா கே பாஞ்சா ஹேன்றேன். அன்னைக்கு ஒரு ஜவராஜக்காரன் நாடகத்துக்கு வந்துட்டேன். எம்கேஆர் 100 ரூபா கொடுக்குது உன் கூட நடிக்குதுன்றேன். மருதமணி நோ நான் பண்ணுது அப்படின்றேன். எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. ஆனா இந்த தமிழன் ஒரு விஷயத்துல மட்டும் ஒற்றுமையா இருக்கேன். எதுல? ராஜ்குமார் கடை திறந்தா மட்டும் கரெக்டா இருக்கேன். 12 மணிக்கு கடை திறக்கிறதுக்குள்ள 10:45 நான் யாத்திரிக்கேன். அப்படியா? அதுல இந்த 3 மணி 5 மணிக்கு குடிக்கிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நடுங்கிடும். இப்படியே நடுங்கி முண்டாத போட்டாத்தே எந்த வேலையும் பார்க்க முடியும். அப்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி புள்ள வளர்க்கும்? தெய்வத்தினுடைய நம்பிக்கை வேண்டும். கோயிலா நீ நேர்த்திக்கடன் போடுறத விட வீட்டுல ஒரு தெய்வம் இருக்கு. பெத்த தாயை வணங்கு. பெத்த தாய் தான் உலகத்துல பெரிய தெய்வம். தாய் இருக்க வரைக்கும் அனுமதியாது. கை தட்டாத. நீனா உங்க அம்மா சொன்ன உடனே ஓடிடுறியாக்க. நீனே வேலை மஜில் பாருன்னு சொல்லுவேன். தாய் பெத்த தாய் கேட்குது மயன்ட்டேன். ஏய் எங்கடா போற? திருச்சிலி போறேம்மா. திருச்சிலி போனா மைனா கடையில புரட்டா நல்லா இருக்காமடா, ஒரு 5 கட்டிட்டு வா. இருக்கிற கஞ்சியை குடி, உனக்கு வேலை மஜூர் இல்லை சொல்றேன். அதே ஆத்தா செத்து போச்சு. இவன் நிறைய போதையில ஒரு 85 புரட்டா மைனா கடையில வாங்கிட்டு வந்து பிச்சு போட்டு சால்னாவை உழப்பி ஆத்தா போட்டாவுக்கு முன்னாடி அழுகிறேன். அம்மா புரட்டாவை தின்னுமா, நோத்தா எப்படி போட்டாவை உடச்சுக்கிட்டா வருவா? இருக்கும்போது செய்ய மாட்டேன். அதே மாதிரி தாய் இருக்க வரை அருமை தெரியாது. இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிட்டு. இந்த போன் கால்லாம் சொந்த சித்தப்பனா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், போன் அடிச்சா பூராமே யாருமே பொய் சொல்லாம இருக்கமா? நாளைக்கு நாடகம் சத்திய ஹரிச்சந்திர நாடகம். சத்திய ஹரிச்சந்திர நாடகத்தில் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் என்று மயானம் காத்து நாடகத்தை இழந்து, மனைவி இழந்து, குழந்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்தான் சத்திய ஹரிச்சந்திரன். அவன் வாழ்ந்த இந்த நாட்டுல நம்ம எல்லாம் பொய் சொல்லாம இருக்குமா? எதுக்கு எடுத்தாலும் போன்ல ஒண்ணு சொல்றாங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண போற? 12 போற போட்டு இறக்கிடுவியா? திருச்சூர்ல நின்றுகிட்டே சொல்றான்டா, மதுரையில பெரியார்ல இருக்கேன்.
இந்த மாதிரி இப்படிதான் கிடப்பாங்க. கண்ணங்கரேந்து எவனாவது யூனிஃபார்ம் போடுவானா? மைசெட் யூனிஃபார்மா இல்ல ஒருசாப்பா? தமிழுடைய ஆடை என்ன ஆடைனா இந்த கருப்பாடை போடுறதே தப்பு. அதே கெத்தா கொத்து. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் எது சொன்னாலும் எதுக்குத்தான் பேசுவேன். போ அப்படின்னு சொல்லும் போது போவோம்ல, போவானா போக மாட்டானா, தா அப்படின்னு சொல்ல தருவோம்ல, தருவானா தரமாட்டான். எல்லாத்தையுமே கரெக்டா செஞ்சிருந்தா நம்ம நாடு என்னைக்கே வல்லரசு ஆயிரும். ஒரு பாட்டை போடவா, செக்ஸ் பாட்டா படிக்கவா, குளிர் காய்வ இரு, பேசாம இரு, இல்லைன்னா உன்னை எரிச்சு போய் அப்புறம் அதெல்லாம் போடாங்க. அப்புறம் நீர் வராம செஞ்சு விடு 2 நாளைக்கு. அப்புறம் இப்படியே தான் தெரியும் இழுச்சுக்கிட்டு. பேசாம இருங்க. உனக்கு கொள்ள கழிச்ச வீட்டுல கொண்டாடிட்டு அடி வாங்கியோ இங்க நாட்டாம பேசுவேன். ஈகி சிச்சுக்க மயிறு. பொம்பளை ஆளுகள்லாம் நீங்க வர வர சரியில்லை தான். பூரா பேருமே போய் கராத்தை கத்துக்குங்க. கராத்தை கும்பு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு புருஷனை கதவை அடைச்சுக்கிட்டு எத்து வெதர்லையே செலவை பூரா நான் ஏத்துக்கிறேன். புத்தூர் செலவு புதுக்கு மரத்தை போட்டு ஆத்திக்கிறோம். ஒரு வயலும் சொல்லி கூட கேட்க மாட்டாங்க. நாடு தமிழ்நாடு அப்படின்னா நீ எல்லாத்தையும் சரியா செய்யறியா? பள்ளிக்கூடத்துல நீ பரிச்சு வந்திருக்கா மயிலி, என் தம்பி முறிய உட்காந்துருக்கேன். என் சிங்க குட்டி என் தம்பி வந்தேன் கடைசி. முருகனுக்கு தெரியும். முறிய நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல வாத்தியார் அடிப்பார். அடிக்கும் போது எங்க வாத்தியார் முறியாட்டி அப்படி அடிக்கும் போது கையை 2 தடவை கரெக்டா நீட்டினேன். 3ஆவது தடவை ஓங்குனாரு, கையை எடுத்துக்கிட்டே அவர் இதுலயே அடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு மட்டும் என்னை கண்டாயிட்டு எனவே எடுத்து வச்சு விட்டுவியா? எடுத்து வச்சு நாடகத்தை கருத்து விட்டு பப்பு இல்லாம தெருவில் தெரி. நீ உன்னை எங்கேயும் பார்த்துருக்க? கடல்லா சார் ஆப்ரேட்டு 100 ரூபா விடுறா. எப்படி கேட்டேன் பத்தியா? ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் பருப்பு வேகாது. நல்லதில்ல விடிய விடிய கத்தனா கூட ஒத்தரவா வராது போல. குடுக்கூடான்னு சொல்லிட்டாங்களா? மைக்கு செட் பண்ணும். ஏன்னா மை செட்டு போடுறதே ரொம்ப கஷ்டம் உண்மையிலே. மழை காலம் வெயில் காலத்துல பாவம் மரத்துல ஏறி குழா கட்டி, அதுலயும் சில ஊர்ல யூனிட்டை கலான்ட்டு போயிடுறாங்க. இன்னும் தூங்க மாட்டாங்க. யூனிட்டை கலாண்டு ஜென்ரேட்டை கலாண்டு போயிட்டாங்க. ஜென்ரேட்டை முருகா கரண்ட் போயிடுச்சு. ஓனர் சொல்றாரு, ஓடி போய் ஜென்ரேட்டை போடுறாங்க. போய் பார்த்துருக்காங்க, ஜென்ரேட்டை தூக்கிட்டு டிவிசி குட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அது வீட்டு வேறுன்னு செயின்லாம் கலந்து. எல்லா பேருமே நீங்க கடலை ஓட்டையல்ல. மொச்சி குளத்தில் நடந்த சம்பவம். எங்க அண்ணன் மையன் பன்னி வருது போய் காவலுக்கு படுத்திருக்காங்க. எங்க அண்ணன் மையனு மச்சக்காலைங்க. அப்ப பார்த்தாங்க கொசுக்கடி தாங்க முடியல. மறுநாள் 2 பேரும் மதுரைக்கு போயிருக்காங்க. இந்த நாய் குலைக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒருத்தருக்கு. எங்க அண்ணன் மையன் அந்த மிஷினை மாட்டி விட்டு வந்தேன் அன்பாளத்துக்கிட்ட. நான் கேட்டேன், என்னடா நீ காவலுக்கு போலையா? சித்தப்பு இன்னும் பயம் தேவையில்லை சித்தப்பு, குலைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா குலைக்குது? நாய் மிஷின் சித்தப்பு, நாங்க வீட்லயே படுத்துக்கிறோம். திருப்பி காலையில வந்துட்டு ரோட்ல அழுதுகிட்டே வர்றேன். என்னடா அழுதுகிட்டே வர? மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்க சித்தப்பு, மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நாட்டுல களவாணிகள் கூடிட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் இன்னும் இந்த இதுல கதை இருக்கு. ஒரு ஊர்ல அப்படித்தான் கள்ளச்செடியில உரம் பண்ணி கலைக்குதுன்னு டியூப் லைட்டை கட்டி விட்டுருக்காங்க. வெளிச்சத்துல டியூப் லைட் வெளிச்சத்துல வந்துச்சுன்னா அடிச்சு கொண்டுருவோம். பாதுகாப்பு காவலுக்கு போனவங்க பூரா படுத்துட்டாங்க. வெளிச்சத்துக்கு அதுக்கு ஒத்த செடி இல்லாம திருட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா பண்ணி ஒண்ணு நினைக்க. விவசாயம் போட்டா மழை இல்லாம நாட்டுல பொண்ணு ஒரு சில எல்லாம் நோத்தாமமான வந்தாங்க. சண்டால பயமான ஒரு மழை இருந்தா விளைஞ்சலும் சாவியா போயிருமே, கள்ளச்செடி கொடுக்க முடியல. இப்ப பூராமே பண்ணிய வைறாங்க. பண்ணிக்கு சாவு வர. ஆக மொத்தத்துல கடைசி வரைக்கும் உலகத்துல முன்னேறாத ஒரே ஒரு ஆள்னா விவசாயி தான். விவசாயி முன்னேறவே இல்லை. எல்லாத்துக்கும் அவன் விலை வைக்கிறேன். பருப்புக்கு ஜிஎஸ்டி வரி வச்சு விலை வைக்கிறேன். விவசாயிகள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய அந்த நெல்மணிக்கு விவசாயி இவ்வளவுதான்டா என் மூடையின விலை வைக்க முடியலையே. இந்த நிலைமையெல்லாம் மாறணும்.
வல்லரசுன்றீங்கள, இந்தியா வல்லரசு ஆயிருச்சா? எப்படியாக? டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா சொன்னார், நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அப்புறம் இளைஞர் இருக்காங்க. இளைஞர் ஊரா சண்டே ஞாயிற்றுக்கிழமை கம்மா கரையிலேயே வேலைக்கிற தூர்ல இருந்தே இருக்காங்க. பூரா சைடிஸ் இல்லாம கம்பு கூட்ட மோந்து வாத்து தண்ணி அடிக்கிறாங்க. ஆனா அவர் இருந்திருந்தாருன்னா அப்துல் கலாம் ஐயா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவரே குடும்பத்தை தின்னுட்டு படுத்திருப்பாரு. இவங்கிட்ட வாழையே கூடாது. இன்னைக்கு அதிகமா சிறுமிகள் கற்பழிப்பு, கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டேன், பேப்பரை திறந்தாலே அதான் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டேன், உலகையில அடிச்சு விட்டேன், காத்த கடிச்சு விட்டேன். நாகரிகங்கள் மாறிச்சு. பெண்கள் பருவம் அடைந்தால் வயசுக்கு வந்தனால் உடுத்தக்கூடிய ஆடை 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா பாவாடை தாவணி. அந்த பாவாடை தாவணி இருக்கும் போது இவ்வளவு கற்பழிப்பு சம்பவம் அல்லையே நண்பு உறவுகளை. இன்னைக்கு நீங்க எல்லாரும் போட்டிருக்க உடையில இடி விழுக பூராமே குடலுங்க, ஆட்டு குடல் மாதிரி போட்டுக்கிட்டு செருப்பை போட்டவனே டிக்கி தூக்கிறோம். இங்க அதுக்கு நடக்கும் போதோ கலை ராமேஸ்வரம் கடல் நண்டு மாதிரி இருந்தா கவர்ச்சிய நயத்தை பிடிச்சி நக்கிச்சு. எப்படி காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்க வந்திருக்கிறார், என் மேல ரொம்ப பாசம் உள்ளவர். இன்னைக்கு வீரசுலத்துல இருக்காரு எங்க ஐயா கமலையா மற்றும் அவரை சார்ந்து வந்திருந்த நரிக்குடி காவல்துறை என் அன்பு அதிகாரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இப்ப பூராமே சோதனை பண்றாங்க பாவம். அதுல அதிகமா நோட்ல இருக்க வண்டி நம்பர்னா ஏன் நம்பர் மானாச்சாலை, பாத்தியனூர், திருச்சி, எல்லா இடத்துலயும் ஏன் வண்டி தான் நோட்ல அதிகமா இருக்கும். நாடகத்துக்கு போகும்போதும் செக் பண்ணாங்க, வரும்போதும் செக் பண்ணாங்க. ஏன் சட்டத்திட்டங்கள் அப்படி மாறிக்கிருச்சு. ஆமா, அதனால ஒரு சாங்க பாடிட்டு நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா. நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா, மந்தையம் இள மக்களை காக்குறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்புகுறையா, அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்புகுறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்புகுறையாதையா, எத்தவர தாராளையா, நல்லதவ மந்தையம்மன் கத்துருமா இருக்கிறாளையா. நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வமையா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா, கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதம்மா, கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா. நல்லதரா ஐயனாரையா, ஐயனாரே கெட்டவரம் தாராரையா, நல்லதரே ஐயனாரே கெட்டவரம் தாராரையா. நல்லதர கிராமத்திலே வீட்டிலுக்கு தெய்வமையா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா, மந்தையம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா, மந்தையம்மன் மக்களை எல்லாம் காக்குறாளையா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போறது நல்லது. போயிரு சம்பந்தம் இல்லாம சாமி பாட்டுக்கு ஏன் இப்படி ஆடுற? சாமி கும்பிடும் போது எல்லாருமே மன நிறைவோடு அழுதுகிட்டு மனது உள்ள கவலையெல்லாம் போக்கணும்னு போய் சாமி கும்பிடுறாங்க. இப்ப சாமி கிட்ட போய் குத்தாட்டம் போடுறாங்களே,
பப்புலாக நடித்து கொண்டிருக்கும் சினிமா புகழ் கள்ளிசேரி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்லதரை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நரிக்குடி காவல்துறை என் அன்பு அதிகாரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இப்ப பூராமே சோதனை பண்றாங்கப்பா. அதுல அதிகமா நோட்ல இருக்க வண்டி நம்பர்னா என் நம்பர் தான். மானாச்சாலை, பாத்தியனூர், திருச்சி எல்லா இடத்துலயும் என் வண்டி தான் நோட்ல அதிகமா இருக்கும். நாடகத்துக்கு போகும்போதும் செக் பண்ணாங்க, வரும்போதும் செக் பண்ணாங்க. ஏன் சட்டத்திட்டங்கள் அப்படி மாறிக்கிருச்சு. ஆமா, அதனால ஒரு சாங்க பாடிட்டு நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா. நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா, மந்தையம் இள மக்களை காக்குறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்புகோரையா, அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்புகுறையாதையா, அள்ளி கொடுத்த சாம்பலையா, அரும்புகோரையா, எட்டவர தாராளையா, நல்லதவ மந்தையம்மன் கத்திரமா இருக்கிறாளையா. நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கு தெய்வமையா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா, கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதம்மா, கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா. நல்லதரா ஐயனாரையா, ஐயனாரே கெட்ட வரம் தாராரையா, நல்லதர ஐயனாரே கெட்ட வரம் தாராரையா. நல்லதர கிராமத்திலே விற்றிருக்கு தெய்வமையா, பொல்லாத மந்தையம்மனா, மந்தையம்மே இள மக்களை காக்குறாளையா, மந்தையம்மே மக்களை எல்லாம் காக்குறாளையா, மந்தையம்மன் மக்களை எல்லாம் காக்குறாளையா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போறது நல்லது. போயிரு, சம்பந்தம் இல்லாம சாமி பாட்டுக்கு ஏன் இப்படி ஆடுற? சாமி கும்பிடும் போது எல்லாருமே மன நிறைவோடு அழுதுகிட்டு மனது உள்ள கவலையெல்லாம் போக்கணும்னு போய் சாமி கும்பிடுறாங்க. இப்ப சாமி கிட்ட போய் குத்தாட்டம் போடுறாங்களே, நட வேணாம்ட்டாங்களா? பப்புலாக நடித்து கொண்டிருக்கும் சினிமா புகழ் கள்ளிசேரி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்லதரை கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை. ஆர்மேனியம் பின்பாட்டு TR மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவனுக்கு 2 துண்டா போடு, சிமெண்ட் மூட பெருசு, இதெல்லாம் கட்டி குடிக்காத கோமணமா குளி. அன்னாரின் பாடலை பாராட்டி அகத்தாகுளம் மங்கையன் ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்துள்ளார். ஏன் நீ என்ன ஒரு இடத்துல நிக்க மாட்டியோ? என்ன எம் காளீஸ்வரர் மிருதங்கம் டோலக் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நீ சொல்றதுக்குள்ள மணி 2,000. ரஞ்சித் ஆல்ரம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
நீலகண்டன் சீன்தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நீலகண்டன் பாலமரம்ல ஒடிஞ்சிரும். துண்டு இல்லையா போடாதா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய நல்லதரை கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனா நாடகமாக நடத்தக்கூடிய திருமங்கலம் பி ஜெயராமன் செல்வி இவர்களின் மகள் சுமதி மோகன பிரபு இவர்களின் குழந்தை பிரணீத் என்ற மருதபாண்டி குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்குமே நன்றி, வணக்கம். விடத்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் உடனடியாக நாடகம் படிக்க வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவப்படுத்த நல்லதரை கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ எல்லாரும் நல்லது செஞ்சாலும் 1000 ரூபாய் கொடுத்ததை ஓட்டு போடுவேன். இடத்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நல்லதரை செல்லக்கண்ண மகன் ராஜ்குமார் பேட்டி சட்டை அன்பளிப்பாக அளித்துள்ளார். அந்த 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்கண்ணே. வாரேன். ஏன்னா பொன்னாடை என்பது என்னன்னா உடுத்தி குளிக்கணும். எடுக்கிற கிராமத்தார்கள் தயவு செய்து கொஞ்சம் ரப்பா துண்டு எடுங்க. இந்த துண்டெல்லாம் கட்டி குளிச்சா ஃபுல்லா மசுறு மட்டையா தெரியும். பாத்ரூம் தாப்பா போட்டு குளி யாருக்குமே தெரியாது. பொன்னாடு இங்க யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன், அவன் யூடியூப் எடுத்துக்கிட்டு அழகா வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கு பூரா இந்த நாடக கலையை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா கல்யாண வீட்டில எல்லாம் கேமராமேன்லாம் ஒன்று சொல்றேன், போட்டோவை சிறுத்து எடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஏற்கனவே காய்ச்சப்பாட்டில் திரிவாங்க. அவன் மாப்பிள்ளை எத்தனை நீக்குற படம் பார்த்து வெரி டேஞ்சர் நல்லா சேமிச்சு வச்சிருப்பான். டொங்கா அவன்கிட்ட போயிட்டு இந்த கேமராமேன் என்ன சொல்றாங்க சார், ஸ்டடி மாப்பிள்ள போட்டா சரி, பொண்ணு எப்படி சிரிக்க போட்டா அப்படியே கேமராமேனு உசு பேத்தி விடுவேன். சார் உங்களுக்கு எதுவும் ஆட்சோன்னு இல்லையே மாப்பிள்ள சொல்லுங்க சார், அவங்க சோல்டர்ல கை போட முடியுமா? பொண்ணை இழுத்து இங்க வச்சுக்கிட்டு லைட்டா இடுப்புல கை வைங்க, கன்னத்துல ஒரு முத்தம் கொடுங்க. 2 மணிக்கு மேல பொண்ணு மாப்பிள்ளைய காணாமனு ஊரே தேடுறாங்க. இவன் வெறியேற்றி விட்டுட்டு அவங்க முதலே பஸ் நைட்டு கொண்டாடிட்டாங்க. என்ன அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? டவுலிய சான்சினாவோட மேட்சுக்கு போயிருப்பாங்க. போனா மட்டும் முண்டை. முதல்ல பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்யாணம் ஊர்கள்ல எப்படி நடக்கும்னா கீத்து கொட்டக ஊர்ல பெரிய மனிதர் தான் தாலி எடுத்து கொடுப்பார். இப்ப 2 நாளைக்கு முன்னாடியே ஐயர் கிளம்பிட்டார். 12 லிட்டர் நெய், பிறகு கறி முட்டை, செங்க, ஆலப்பழ கல்லு, சமாதியா கட்டுறேன், அம்பூட்டி வச்சுக்கிட்டு யாக வளர்க்கிறேன். அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன், ஐயரை தேங்காய் கொண்டு எறிகிறாங்க. அவன் பிடிச்சுக்கிட்டு அவன் ரெவடி அனுப்பி திருப்பிட்டு எரிஞ்சு நம்முடைய யாகத்தை பூரா எரிச்சு விட்டு போயிடும். ஒழுக்கமா இருக்கு. இந்த பிறந்த நாள் கொண்டாடுற அன்பு உறவுகளை கேக்க வெட்டி காசை கரியாக்கி நீ பிறந்த நாள் கொண்டாடுறத விட 10 ஏழை குழந்தைகளுக்கு நல்லது செய். அதை செய்யும். தானத்திலே பெரிய தானம் அன்னதானம், அதுக்கப்புறம் நிதானம், அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறம் கண் தானம். இதை செய்யணும். நம்ம நல்லா இருக்கும். ஆனா அந்த கேக்கு வெட்டும் போது எதுக்கு வெட்டுற? அந்த இனிப்பை எல்லாத்துக்கும் கொடுத்து பகிர்ந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த தானே கேக்கு வெட்டுற. அதுல 2 லிட்டர் கிரீம் பிரேவை அடிக்கிறாங்க. புரிச்சுன்னு அடிச்சு கேக்க திங்க விடாம முக்காவாசி ஒரு இளவுல முக்கா கிளைய வலிச்சு வெளியே போட்டுட்டு அப்புறம் எதை புடிச்சு நக்குறது? கல்யாண வீட்டுல போறோம், மாப்பிள்ள பாவம் நரம்பு தலைச்சி அவனுக்கு. அவன் அப்படியே தாலியை கொண்டு போன பதட்டத்துல ஐயர் கழுத்து கொண்டு வைக்கான். ஐயர்
அட அம்பி அங்க இருக்காடா அவன் பொண்டாட்டி. சரணு தாலியை கட்ட போகும்போது பிரே அடிச்சுட்டாங்க. மாப்பிள்ள மூஞ்சி ஊரா பிரே. ஆத்தி சரணு தாலியை கட்டி விட்டு முறைய துடைக்கிறேன். பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தா ஆத்தாண்டே ஓத்தாண்டே பெட்டிக்காரன் ப்ரோ. ப்ரோ சரியா? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்தில் மண்ணே வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள்பொழி வாய்சாமி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்ட வாரம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறாயப்போ. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரு சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்ட வாரம். சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்போ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். கொல்லிமலை ரலிமலை கரகமலை அஞ்சு மலை. கொல்லிமலை விராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராணிமலை அந்த விறகுமலை அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திய பிறந்தது நல்ல நாளம்தான். மாலை அணிந்தது நல்ல யோகம்தான். குருசாமி கைராஜிதே நமக்கு இன்னுமே நல்ல காலம்தான். மாலை ஓடுகையில எல்லாரும் எதுக்காக மாலை போடுறேன்? எல்லாரும் போடுறதுனால போடுறியா? மாலை போட்டு பக்தியோடு கடவுளை தரிசித்தால் உன் குடும்பத்திலே நல்லது நடக்கும். இப்ப மாலை ஓடுறேன் நிறைய பேர் வந்து குடிய மறக்கிறதுக்காக மாலை ஓடுறேன். 48 நாள் விரதம் இருந்து மச்சான் இனிமேல் அந்த கருமத்தை தொடவே மாட்டேன். ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுறாங்க. போய் தேங்காய்லாம் இது பண்ணி விட்டு இந்த புளிய தோன்றல சரின்னு மாலையை கலட்டி விட்டு பஸ்ல வரும்போது கூட போன சாமி போட்டு விடுவேன். நம்ம நரிக்குடி போறதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிரம் மண்டை காய இன்னைக்கு மட்டும் போட்டுக்கிறோமா? அவன் தொடவே தொட மாட்டேன். பீர் எப்படி பீர் போட்டா ஒன்னாகலாம். சரி ஒரு பீர் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த 48 நாள் விரதம் இருந்து சரக்கு விடுவோம்னு சொன்னான் பாரு. ஒரு பீர்ல ஆரம்பிப்பாங்க. துருவா மதுரைக்கு தான் டிக்கெட் எடுத்திருப்பாங்க. திருப்பி இடவுள்ள மண்டை காயம் இறங்கி ஒரு ஆப்ப போடுவோமா? என்ன வீட்டுக்கு போகும்போது நிஜாம்பாக்கு அம்பிட்டு போட்டுக்குருவோம் போடுறேன். சரின்னு சரியான போதையில ஆயிட்டு வீட்டுல போனா பொண்டாட்டி அடிப்பாளே அப்படின்னு நடந்து வரும்போதே பஸ் ஸ்டாப்ல நடந்து வரும்போதே பேண்ட் சட்டையெல்லாம் போட்டேன். சென் பண்ணி பொண்டாட்டி தெரியக்கூடாதுன்னு வேப்பம் கொலைய புடுங்கி தின்றுருக்காங்க. என்ன வேணா நல்லாமே போச்சு வேற. சரின்னு வேப்பம் கொலைய தின்றேன். புளியங்குலைய திங்கிறேன். வாடை வருதே பொண்டாட்டி அடிப்பாளே. சரின்னு பார்த்தா பாஸ் வெட்டி கடையில பாஸ் 15 பாஸ் போடுறேன். ஒரு ஆளை கூப்பிட்டேன். பஸ் வருதா அண்ணே குப்பீர்னு அடிக்குதுண்ணே. நிஜாம்பாக்கு போடுவோம். நிஜாம்பாக்கு அம்புட்டியும் போட்டு வாடகை போயிருச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி கண்டுபிடிச்சு விட்டான். எப்படின்னு அம்புட்டியும் போட்டவே முண்டை பேண்ட சிப்ப போடாம விட்டேன். கருங்குளத்து முனி அடிச்சு அவ்வளவுதான் காமெடி. பிரிச்சுக்கோங்க.
வடக்கே வளநாடு வாழி கொண்ட நன்னாடு, தெக்கையான் திருநெல்வேலி சில்லாவான் தச்சுன்னா பூமி, 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலைநாடு அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேநாட விட்டு கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இன்னைக்கு பறக்குதடா நல்லதரையில செங்குதுரே, என் பொண்ணாத ஐயனாரே காலுக்கு சலங்கையிட்டு உன் இடமணிய மேமாட்டு, இங்கே தத்துரமாக பிள்ள ரூபத்துல இருக்கக்கூடிய பொல்லாத மந்தையம்மனை வணங்கி உத்தாங்கரையா என் சீமானுக்கு கலிசரி உடம்பரந்தான் போடுகட்டா, என்ன நாடு பூரா பேரு வாங்க வச்ச கல்லிசரி காளிமுனி ஐயா உன்னை வணங்கி. விருதுநகர் மாவட்டம் திருச்சிரி வட்டம் நல்லதரை கிராமத்திலே அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் பால்குடம் ஸ்ரீ ஐயனார் கோவில் புறவி எடுப்பு முளப்பாரி பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் திருமங்கலம் பி ஜெயராமன் செல்வி இவர்களின் மகள் சுமதி மோகன பிரபு இவர்களின் குழந்தை பிரணித் என்ற மருதுபாண்டி இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலிருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி FC முடிஞ்ச ஒரு மகேந்திரவனை எடுத்துக்கிட்டு இந்த நல்லதரை கிராமத்திலே பேர் வாங்க காத்து கொண்டிருக்கும் அற்புதமான நிகழ்வா ஸ்ரீ வள்ளிதம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி வள்ளி என்றால் மேடையிலே இவ்வாறுதான் பேச வேண்டும், இவ்வாறுதான் நடிக்க வேண்டும் என்று உதாரணம் வழங்கக்கூடிய மன்னார்குடி மண் கண்டெடுத்த அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாடகம் பார்த்தவங்க நீங்க. இந்த பகுதியில் ஆரம்ப காலத்திலே கொடி கட்டி பறந்தார் அஞ்சரக்கட்ட ஆறுமுகம் என் சித்தப்பேன். நீ ஏன் போட்டு கசக்கிட்டே கிடக்க? இரு ஐயா, இந்த பாடியை 8ஆம் நம்பர் ரூமுக்கு பிளே பண்ணு. நாடகத்தை கருத்துப்படுறான் பையன். நல்லதா இருக்கலாமோ? நான் எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கேன். என்னென்னமோ தவறுகள்லாம் நடக்கும். ஒவ்வொருத்தையும் பாஞ்சு உருவாங்க. இங்க நடிச்சுக்கிட்டு போய் இங்க அம்பலார் ஓட்டு பாய்வாரு. அப்படிலாம் இருந்திருக்கு. இந்த நல்லதர கிராமத்தை நான் நினைக்கும் பொழுது மனை நிறைவு அடைகிறேன். அவ்வளவு ஒரு அன்பாக அத்தனை சமுதாய மக்களையும் ஒன்று சேர்த்து தாய் பிள்ளையாக கும்பிடக்கூடிய எத்தனை கிராமம் இருந்தாலும் நான் கண்ணார பார்த்தது நல்லதரை கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இன்னும் நீ பேசுறீன்னா எதுல விட்டேன்? வாயில. அது சுப்பையா கமைனா. எத்தனையோ நாரதரை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய நாரதரை பார்க்கணும்னா பச்சை பிள்ளைய வச்சிருக்கும் தாய்மார்கள் வீட்டுல போய் படுக்கிறது நல்லது. அந்த ஆள் வயிறு மட்டும் 3.5 டன் இல்ல, முட்டை பறிச்சாலி மாதிரி சிமெண்ட் மூடை மட்டும் 8 கிலோ. கத்தி வந்தானா தானே தீபாவளிக்கெல்லாம் குசை போட்டானா வீடுல தீ பிடிச்சி வேணே பத்தல சீட்டை கலட்டிட்டு படுத்து கிடக்கேன். எனக்கு அன்பு மச்சான் புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்துறவா காளையா காளையமல மகாலிங்கம் அவர்கள் நாடகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமது இந்த நல்லதர மேடைகளை பேரு வாங்குவோம் என்று காலையிலே எப்படி வாரச்சீட்டு கட்டுவோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இந்த கழுத மண்டையன்
நான் பேசுகின்ற பொழுதெல்லாம் எதில் விட்டேன் என்றால் வாயில விட்டேன் என்று நக்கல் பண்றான். ஆனால் இன்னைக்கு இவனை காட்டி கொடுக்கும் காலம் வந்து விட்டார். தம்பி நீங்க பெரிய பெட்டிக்காரா இருங்க, உங்க திறமைக்கு பரிசு தம்பி. நீங்க தான் நான் அந்த தம்பி காலேஜ் இதுல மாற்றம் இல்லையா? மிஸ்டர் அஜித் குமார் உங்கள்தான் சொல்லுங்க. இந்த அன்பு உறவுகள் நீங்க பாடினதுக்கு அப்புறம் கை தட்டினாங்கன்னா குறை நாடகத்துக்கு வாச்சிட்டு நல்லதரக்காரங்க சம்பளம் தருவாங்க. அதை வாங்கிட்டு போய் உன் பிள்ளைக்கு கெவுன் எடுக்கணும்னு சொன்னேன். உன் வீட்டுக்காரி வரை கசகசா இல்லைன்னு சொல்லிச்சு, அதை வாங்கி போல. அப்படி அவங்க கை தட்டாம உன் பாட்டுக்கு அப்படியே எருத்தடிச்ச மாதிரி எரிட்டாங்கன்னா சுடுமாடை கூட்டி இந்த மிஷினை தூக்கிக்கிட்டு நரிக்குழி போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு பாய் வந்து இந்த போண்டா நல்லா மூடுவாங்க. அவர்கிட்ட போய் நீ வெங்காயம் வெட்டினா ஒரு 250 ரூபா தர சொல்றேன். அதை வாங்கிட்டு நடந்தே சீமக்கரில் விழுந்து ஓடி முகரம் ஏற்பாங்க. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, வேப்பமுத்து பறக்கிட்டு விலை இல்லாத உட்காந்து பாரு. நக்கல் பண்றாங்க. உங்களிடம் பேர் வாங்குவானா இந்த தமிழன்? இந்த தமிழனை காப்பாத்துமா நல்லதரை கிராமம்? ஒரே வார்த்தை சோழி முடி என்ன வாயில விட்டோம்னா சொன்னா கண்டாலே புதுக்கோட்டை டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பெண்பாடம். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காது வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. காசுதான் இல்லை என்ன காத கூட இடிக்காது. பெத்த தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். உன்னை நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அது வெளிச்சம் பெற உருகடா வெளுகு வர்த்தியடா. ஆக மொத்தம் எதுவும் எனது குற்றம் இல்லையடா, அடனி முருக பாரு நிலவும் கூட சுத்தம் இல்லையடா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. குற்றம் கூட சொல்லி மனுஷன வலிக்குதடா. மற்றவர்க்கு தெரியாத என்னோட ஆதங்கம், அடனா இருவக்கும் அடிவாங்க இருதங்கம். இப்படியான அப்படியான சொல்ல முடியல, அது சொல்லிடாம என சொல்லார வெல்ல முடியல. என்ன பற்றி முருகன் கிட்ட கேட்டு பார்த்தேன்னா, நீ கவலையை விடு கடமையை செய் என்று சொன்னாண்டா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும் உன்ன காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா,
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கைதட்டதுனால நீ பொழைச்சுக்கிட்ட. இல்லாட்டா மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை முதுகு முக்காத்தட்டு போறார். என்னது விஜயகாந்த பாட்டா? கண்ணு படம் போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ஆமா கண்ணு படம் போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி. வந்த முதல் ஆண்டுல சொன்னேன், அருமையா வாச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நடிகரும் என்ன பாட்டு பாடுவாங்க, அதற்கு என்ன வாசிக்க வேண்டும் என்று அவருடைய வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பாடத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு தன்னுடைய சுயமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் இந்த அதிசய சிறுவன். இவருடைய வாத்தியார் ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை அருகாமல் உள்ள இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
ஹலோ, ஏன் கரண்ட் பில் குடிச்சிட்டா? அவை வாசிச்சிருக்கிறதுக்கு ஏன் மைக்கு அதை கட் பண்ணேன்? தூக்க வரிசையில் ஏதாவது நோண்டு. பலவாத்திய மன்னன் ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே அந்த வத்தியா தூக்க வச்சுதான் தெரியல. நீ சும்மா இருங்க. ஆளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிராமம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்கணும். காலையில் நோனிமை நீயா காசு கொடுப்பேன், நீ பாட்டு உதறிட்டு போய் பொச்சை குழந்தைட்டு படுத்துக்கிறப்ப எல்லா ஆள் ரோட்டு பேர் சொன்னோடனே ரப்பரப்புன்னு போட்டு குச்சியை போட்டு அடிப்பாங்க. ஹலோ, நான் சொல்றதை நீங்க செய்யணும். நான் என்ன சொன்னோன்னு செய்ய முடியுமா? நீங்க இன்னைக்கு பாடணும். விட மாட்டேன், மேடையில் காட்டி கொடுத்துக்குவேன். பாட்டு பாடணும். பாடத்துல அப்புறம் எதுக்கு வர்றாப்புல? நான் என்ன பண்ணாம சொல்றேன் பத்தி அப்படியே அடுத்த மேல நீ ஆடணும். நீ என்ன பண்ணணும்? ஜட்டியோட நிக்கணும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் ரஞ்சித் என்கின்ற ஆறுமுகம் அவர்கள் ஆளுண்டை சேர்த்து பாடுவார். சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி வாசலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது, ஏது மணக்குது, நேர்மையான ஊதுபத்தி அங்கே மணக்குது. சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்பா சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இந்த கலைஞரை நான் தலை வணங்குறேன். வாழ்த்துக்களை சொன்னவன அனுப்பிச்சாப்லையாப்பா, நீ வந்து ஆளுமா டோலுமா பாடு. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து இசைத்துக் கொண்டிருக்கின்ற இப்படி பேர்லாம் யாருக்கு வைக்கவே மாட்டாங்க. நீலகண்டன் மரங்களெல்லாம் ஒடிஞ்சு அவன் இதுல ஊத்திடும். நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். தாளக்கார முகரைய பார்த்தீங்கன்னா லேசா அரைச்சிருக்கான். தீபாவளி டயத்துல தண்ணிய போட்டு இவ எக்ஸல்ல போயிருக்காங்க. 2 மாடு பாஞ்சுக்கிட்டு இப்படி நின்று இருக்கு. இந்த ஆளு வண்டியில நிப்பாடிக்கிட்டே டோல் கட்டுன்னு நினைச்சு இந்த உலக்கையை தூக்காமே இருக்குன்னு நினைச்சு ரொம்ப நேரம் நின்றுருக்கேன். தபுன மாடு இங்கிட்ட ஒரு பசு மாடு வர, பசு மாட்டுல தவும் போது இவ விழுந்த அரைச்சு ஆரி மைத்த புடுங்குச்சு. சாமி அழைக்க போறேன். என் அன்பு தம்பி பாசத்தம்பி முருகன் சார்பாக எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துறேன். பொன்னாடை பற்றி என்னை கௌரவப்படுத்திய மயிலி என் பாசத்தம்பி முருகன் அவர்களுக்கும் மயிலி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம். பாட்டு போட சொன்னா ஒரு பாட்டு போடு, 7 பாட்டு 2 நாளைக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சிருந்தியா? என்ன சொல்ல வர்ற? அண்ணே நீ வேணா என்ன இங்க வா, வரைச்சிட்டு பிடிக்கிற ஆளு மாதிரி எங்கனே தெரியவா? என்ன பிரச்சனையா? பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் கள்ளிசேரியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மதுரை சி வேலுமணி வழக்கறிஞர் குழந்தைகள் தர்சன் வேல் வி ஆத்மிகா 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ஒரு ஆளுதான் பெட்ரோல் விலையை நினைச்சு பார்த்திருக்காரு. நன்றி. மறுப்பு வேகலையாடா. மந்தையம்மன் கோவிலுக்காக நன்கொடை வழங்கியவர்கள் ரகுநாதமடை செல்லமுத்து மகன் தங்கம் ரூபாய் 501, களத்திகுளம் பாஸ்கரன் மகன் பெரியசாமி ரூபாய் 201, நரிக்குடி சக்தியேந்திரன் செல்வராணி ரூபாய் 501, அவத்தாகுளம் தோட்டம் பா முருகன் 501, பி புத்தூர் பாலசுப்பிரமணியன் பிரியா ரூபாய் 501, மதுரை சோலை அழகுபுரம் ஆதிலிங்கம் 501, முதல் நாடு பி ஐயாசாமி அமுதா குழந்தைகள் முகிலன் பாலு முகேஷ் சந்தோஷ் ரூபாய் 1001, ஒய்யவந்தான் நாகராஜன் மகன் சிவராமகிருஷ்ணன் கவிதா வேலழகன் 501, விடத்தகுளம் முத்துச்சாமி மகன் கீர்த்திகா 201, குழலிகுளம் வசந்தா மகள் குருசியான் கௌரவன் மீனாட்சி மதன் 501, மேலேந்தல் ஜெயவிலாஸ் கண்டக்டர் பாலமுருகன் மகன் தர்சன் யோகேஷ் பாரதி 201, சிட்டவண்ணாங்குளம் வெள்ளைச்சாமி தேவி மகன் முத்துராமன் ஜேசிபி ஆபரேட்டர் ரூபாய் 501,
சிட்டவனாங்குளம் சுவன் கவினேஷ் 501, விடத்தகுளம் மகாலிங்கம் இந்திரா விடத்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் 3001, கோரைக்குளம் சுப்பு காந்தி 201, கமுதி ஜெயகார்த்தி கலைவாணி ரூபாய் 501. நன்கொடை அளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நல்லதுரை கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகிறது அந்த அன்பு தம்பி மயிலி வழக்கறிஞர் என் அன்பு ப்ரோ கார்த்திக். வணக்கம் ப்ரோ. பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் MK ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி நல்லதரை சாமி டெய்லர்ஸ் அவர்கள் ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார். சாமி டெய்லர் என்னுடைய பர்சனல் டெய்லர் அவர் தான். இந்த ட்ரெஸ்ஸு பூரா எல்லாமே நாடக ஆடை, நார்மலாக நாம் போடக்கூடிய உடைகள் எல்லாம் தைத்து தரும் நல்லதரை சாமி டெய்லர். வாழ்த்து. லங்கோடு தைக்கணும். போய் கத்திரிக்கோளை எடுத்துட்டு வா. எனக்கு இல்லை, மருதமணிக்கு. வாங்க போ. நேரம் வர்றிய சாப்பாடு முடிஞ்சு மொய் மட்டும் எழுதிட்டு போ. நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் நல்லதரை கிராம பொதுமக்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே தன் மகன் தவறே செஞ்சாலும் ஹைகோர்ட் நீதிபதிட்டு கூட என் மகன் குற்றம் செய்யவில்லை என்று வாதாடும் ஒரு வீரமங்கை. அப்படி என்றால் பெத்த தாய் தான். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊரு திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்க ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நீ எக்கோ போட்டா பாட்டு படிக்கிறேன். வாழ்த்தி மியூசிக் வாசிக்கல. இப்படிலாம் பில்டப் பண்ணா 10 நூறு சேர்த்து தருவானே, உளுந்தோட வாங்கி தருவானே, எல்லாம் பட்டுன்னு சரியாக நமக்குறியாடா. நல்லா இருடா. போயிட்டு வரேன். டான்ஸுக்காரக்கு இருக்கு முண்டை வெளிய வாடி, இளைஞர்கள் நங்காத்தலுக்கு உனக்கு தாண்டி அடி வாடி வாடி சீக்கிரம் வாடி பேசிட்டாடி புருஷங்கிட்ட டான்ஸுக்காரக்கு இருக்கு முண்டை வெளிய வாடி இளைஞர்கள் இருக்கிறது உனக்கு தாண்டி காட்டுல மேற்குல நடக்கலடி நல்ல வரையில உள்ள மேடனடி அடி அடி சீக்கிரம் ஆடி பாவடைய கட்டிட்டு ஆடி ஓத்தா டான்ஸுக்காரங்க இருக்க முண்டாங்க இளைஞர்கள் காத்திருக்கணும் உனக்கு தாண்டி வாடி வாடி சீக்கிரம் ஆடி நான் போயிட்டு வாரேன் ஒரு 10 நிமிஷத்துல வாரேன். வாங்கடா போர்ட்டடி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலவாடா. வாங்கடா போர்ட்டடி பீடா கையிலே பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலவாடா. பொன்னாச மண்ணாச வச்சுக்கு நல்ல பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்கு உன்னோட ஒன்னாடி வச்சுக்கு நல்ல புள்ளத்தான் ஒன்னாடி போட்டுக்கு
பூமியில் போனது பாதுகாப்பார் கலவாடா தக்காளி 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 கையில பங்கட சோடா பூமியில் பொருந்தது பாதுகாப்பார் கலவாடா தக்காளி 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 கண்ண தூசு போட்டா ரைட்டு கண்ண துடிக்க வச்சு நேற்று குடி தூக்கு குடி புளிஞ்சு புட்டா சாத்து குடி திட்ட குடி மூக்கு போடு கம்பளத்தான் கேட்டுக்காடி பள்ளி போட்ட சட்டை போட்டுடா அவன் சொல்லிக்கிட்டு ரத்து போட்டுடா சட்டை போட்ட சட்டை போட்டுடா நான் திட்டம் போட்டு வட்டம் போட்டா மூணுக்கு ஊசி கொடு ஊசிக்கு காது வேணும் பொண்ணுக்கு வாங்கிட்டா போட்டு பீடா வாங்கிட்டா போட்டு பீடா கையில பங்கட சோடா பூமியில போண்டது வேண்டா வந்து பார்க்கலவாடா மைக் ஆஃப் பண்ணிட்டு எவ்வளவு சரி அண்ணே எரித்தடிக்குது எரித்தடிக்குதா எல்லாருக்கும் வணக்கம். என் கையை வேற சும்மாவே வேர்க்கும். இது பாட்டு பிடிச்சி இழுக்கப்படாம அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். தண்ணியை தூக்கி ஊற்றிருங்க பிடிச்சி ஊற்று. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இவ்வளவு கூடத்தை நம்ம பாக்குறோம். இந்த கூடத்தை எங்க பார்த்தோம்னு சொல்லு. நம்ம தான் பார்த்தோம். எங்க பார்த்தோம் ஒரு ஊரு போனாதானே தெரியுங்க. சரி உங்க 4 பேருக்கு வணக்கங்க. சரி அண்ணன் பையா வந்தமா அடுத்த படமா டாக்டர் ரோட்ல இருக்கணும். ஆமாயா யாரோ சீவனை வச்சுட்டாங்க. நீ இல்லைன்னா இப்படி இவ்வளவு அமைதியா இருக்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. யாரும் நீ பேசினாங்களா?
தொண்டையில் கிட்டு தவிக்க நீங்க எதுவும் வந்தீங்களா என்ன ஊரே ரொம்ப அமைதியா இதாங்க தேவலை, அமைதியா இருக்குதுதான் தேவலை. ஐயோ அமைதியா இருக்காங்க, யாரையும் பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படிதானே இல்லையா? அமைதியா ரசிக்கிறாமா நீ? என்ன நீ மாத்தி விடுமா? மச்சான பாரடி மச்சான பாரடி மச்சமுள்ளாளுடி மச்சான பாரடி மாங்கடி ஒட்டவே வெட்டணும் மச்சான பாரடி மச்சமுள்ளாளுடி நம்ம அரண்மனை எப்படி
போயிட்டு வாங்க, நாடகத்தை பொறுமையா ஆரம்பிச்சு. இல்ல பிரியோ, பொன்னாட போத்த வராங்க பிரியோ, உன்னாட போத்த வராங்க பிரியோ. என்னடா ஏஞ்ச உண்டு எனக்கே அகலமா கேக்குது. நீ என்ன தக்காளி வைக்கிற ஆளு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? அது மாதிரிதான்ப்பா இருக்கு. டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் நாட்டிய புயல் புதுவையைச் சேர்ந்த அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சரி சரி சரி, நீ வேற ஊதாத பயந்து இல்லப்பா பேசு. அப்படி ஆளை மாத்திக்கிட்டாங்க. எனக்கு பொன்னரை இணையத்தை கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி சொல்லுகின்ற வணக்கம். வணக்கம். பொட்டிக்காரே எனக்கு கோவம் வந்து பொட்டியை தூக்கப்பட்டு மண்டையில் நொறுக்கிடுது. நான் ஆட்டத்தை நக்கல் பண்ணுறீங்களா? தங்கச்சி நீ ஆடும்போது அண்ணே நான் ஆட வேணாமா? நீ எப்படி ஆடுறாய்? டங் டக்கு சங்கு சிக்கு சங்கு சிக்கு. எவன் என்னென்ன வைத்தறிச்சல் இருக்கிறார்? ஒட்டவே ஒட்டதோ வாங்கடி. Wow!